டிவி கேடா, அது ஒண்ணும் பெரிய உணர்ச்சி இல்லையே. டிவி கேடா, டிவி கேடா, டிவி கேடா, டிவி கேடா, டிவி கே தமிழன் அப்படிங்கிறது உணர்ச்சி. தமிழன்டா அப்படின்னு சொல்லலாம். டிவி கேடா அப்படின்னு சொல்ல முடியும். என்டி கேடா, ஏடிஎம் கேடா, டிஎம் கேடா, காங்கிரஸ்டா, காம்ரேட்ஸ்டா, இப்படியான ஒரு உணர்ச்சி ஒரு சொல்ல முடியும். டிவி கேடா என்னது, எந்த ஃபீல்மே வரலையே ப்ரோ. என்ன திரு சாட்டை, ரொம்ப அப்படியே டிவிக்கு பிரஷர் உங்களை போட்டு தாக்குது போல இருக்கு. கொந்தளிக்கிறீங்களே அப்படியே. டிவி கேடா, டிவி கேடா, டிவி கேடான்னு. அதாவது எங்க தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் சரி, தோழர்களும் சரி, தலைவர்களும் சரி, இவங்க சொல்றதை விட அதிகமா நீங்க தான் வந்து நம்மளோட டிவிகேன்ற அந்த நேமை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அஜந்தா கொடுத்தது கரெக்ட் தான் போல. உங்க முதலாளி வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 20 வீடியோ நல்லா பக்குவமா தரமா செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தூங்கினா டிவிக்கே, எழுந்தா டிவிக்கே, படுத்தா டிவிக்கே, உக்காந்தா டிவிக்கே, சாப்பிட்டா டிவிக்கே, எங்க போனாலும் டிவிக்கேனா ஆக மொத்தத்தில் நீங்க வந்து ஒரு மன நோயாளியாவே ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, அப்பதான் எதிர்க்க முடியும். உங்களை மாதிரி அந்த அல்லு சில்லு, அப்புறம் வந்து 200 ரூபா ஊபீஸு, நீங்க எல்லாம் குரூப்பீஸமா சேர்ந்து எதனா ஒரு விஷயம் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எங்களோட பவர் என்னன்றது இன்னும் தெளிவாகவே தெரியுது. இந்த காணொலி பாத்தீங்க இல்லையா, இவரை கொந்தளிச்சு பேசுறத இன்னொரு காணொலி இதே மாதிரி நான் போடுறேன், பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். என்டிகேடா, 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 இவ்வளவு டென்ஷன் ஆவறானே. என்டிகேடா, என்டிகேடா, என்டி மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா, ஆயிப்போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். சாப்பிடுறதுக்கு பாப்கார்ன் கேட்கலாம் வச்சிருக்கிறியா?